எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும், எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் நான் தாங்குவேன்டா. நீ நல்லா ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல, சும்மா கீழிச்சிட்டல, ரொம்ப அழகா பண்ணிட்டான். ஏடா சின்ன பையன் சல்லி பையனில் போய் உங்களுக்கு என்னடா பண்ண போற? நம்ம இருக்க நிலைமைக்கு தகுதிக்கு நம்ம பஞ்சாபை தான் வம்பளுக்கணும். புரியுதா உனக்கு? இந்த வழியில் இருக்கிற சாணியை வந்து வாயில் அள்ளி போட்ட மாதிரி சாணியை பார்த்தோம்னா நம்ம தாண்டி போயிடணும்டா. புரியுதா உனக்கு? அதை அள்ளி போட நினைக்கக்கூடாது. நம்ம கை தான் நாரும். புரியுதா? ஸோ நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. 5 கப்பு வச்சிருந்துருக்கோம். அவங்க 5 கப்பு வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்காங்க. அதனால நான் அவனை போய் வம்பளுக்கிறதான் விட்டுட்டேன். டைம் வேஸ்டா அது. சண்டை போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. தகுதி இல்லாம சரா முக்கியமான விஷயம்டா. இப்போ நம்மளை வெளியேற்றுக்க வீடை கூட ஓட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கூட இருக்க நீங்கள் எதுவும் சொல்லி ஆகிடப்படியா பார்த்துக்கங்க. சரியா? பார்த்தியா இப்போ மன உளைச்சலுக்கு ஆளாகி புத்தி பேதலிச்சு அப்படி மனநலம் குன்றியவனா மாறானாலையான்னு மட்டும் நீ பாரு. கண்டிப்பாக மாறுவேன். அது மட்டும் இல்லை, இப்போ 4 டேபிள் நாங்கள் வந்துட்டோம்னு வச்சுக்குவேன். அடுத்து வேற யாரும் இல்லை, நீங்க புத்தி பேதலிச்சு பைத்திய மாதிரி இதில் நீ அலையெல்லாம் என் பேரனா மாற்றிக்கிறேன். பச்சோந்தி மேடம். பச்சோந்தியா? கால்மி பிரேமா. அது என் பட்ட பேர் தான்ப்பா பச்சோந்தி. பிரேமான்னு கூப்பிடு மேடம். நீங்க எந்த கட்சி போனாலும் சரி, சாகுற வரைக்கும் என் ஓட்டு உங்களுக்கு தான். இது செத்த என் பிரௌனி மேல சத்தியம். நன்றி தம்பி. இப்ப புரியுதா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் மக்கள் சேவை செய்ய முடியும். ஆமா, இந்த பச்சோந்தின்னு கூப்பிடுறதால ஒண்ணு ஃபீலிங்ஸ் வேணாம். மக்கள் சேவை தான் நம்ம ஃபோக்கஸ். இந்த பச்சோந்தி ஒண்ணு லேசப்பட்டது இல்ல. எங்கேயோ இருக்கிற பூச்சிய எப்படி தாவி பிடிச்சி இழுத்து தெரியுமா? ஆமாக்கா, அதேதாக்கா நம்ம கொள்கையும். எந்த கட்சி எங்க இருந்தாலும் நம்ம தாவி போய் அந்த கட்சியில சேரணும்க்கா. அது இல்லப்பா நான் சொன்னது. ஃபோக்கஸ் மக்கள் சேவை.